ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அசால்ட்டாக அந்த ஃப்ளைட்டை வந்து ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பா. யாருக்குமே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரில. அவள் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. இப்போ இந்த ஃப்ளைட்டை வந்து ஸ்டாப் பண்ணால, அப்போது ஒரு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லையா, அதை வந்து இவங்க அம்மாவும் பாட்டியும் வந்து ஃபீல் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குது, நீ அந்த பவரை வந்து யூஸ் பண்ணியா அப்படின்னு. அவங்க இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ ஹைனா வந்து அத யூஸ் பண்ணாளா அப்படின்ட்டு. இல்லம்மா, அவளும் யூஸ் பண்ணல அப்படின்ற மாரி சொல்லும்போது 2 பேத்துக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அவங்களோட ஒரு கொலீக்கும் எதுக்காக ஏர்போர்ட் வந்திருப்பாங்க அப்படின்னா, ஃப்ளைட்ல வந்து ட்ரக் எல்லாம் கடத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால தான் ஹீரோ வந்திருப்பான். இப்போ அங்க இருந்த பேசஞ்சர்ஸோட எல்லா திங்ஸுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வந்து ட்ரக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஒரு அம்மாவோட பேக்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாஸ்க் பேக்கெட் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை அவன் ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கான. இந்த அம்மாவும் சொல்கிறாங்க அது ஒரு சாதாரண மாஸ்க் தான் அப்படின்னு. ஒன் டைம் நானும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறான். அவனுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வரல. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டுறான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட பேக்கை தான் செக் பண்ணுறான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டைரியெல்லாம் வச்சுருக்கா. அதில் வந்து கொரியன் பாய்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாலாம் இருப்பாங்க. நான் கொரியா போகணும் அப்படி இப்படின்ட்டு ஏதோலாம் எழுதி வச்சுருக்கா. அதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவளோட பேக்குக்குள்ளே கைவிடும்போது குதிரையோட வால் அப்புறம் அந்த காலெல்லாம் இருக்குது. என்னதம்மா இது, எதுக்குமா இதை உன் கூட வச்சுருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, என்னோட குதிரை வந்து இறந்து போயிடுச்சு, ஸோ அதோட பொக்கிஷமாக தான் நான் இதை வந்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஆமாம், நீ வந்து நல்லா கொரியாலாம் பேசுறியே, நீ வந்து கொரியனா? ஆமாம், நான் கொரியன் தான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. சரி இரு, ட்ரக்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருப்பா, ட்ரக்ஸ் எடுத்து தான் நான் ஹாப்பியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, ட்ரக்ஸ் இல்லாமல் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து ஒரு ட்ராஃபி மாதிரி தான் ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்குறான். அது பயங்கர வெயிட்டாக இருக்குது. என்ன போலீஸ்காரி, இதை பார்த்தா உங்களுக்கு ட்ரக்ஸ் மாதிரி இருக்கா, ஒழுங்கா கொடுங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, இன்னொரு போலீஸ் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி பார்க்குறாங்க. அது ஃபுல்லாக கோல்டு மாதிரி இருக்குது. என்னடா கோல்டு மாதிரியே இருக்குது, இதை நம்ம வந்து கொஞ்சம் விசாரிக்கலான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் சொல்கிறான், நான் வந்து இதை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுலாம் தரேன்னு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முடியாது, கொடுங்கன்ற மாதிரி பிடிச்சிக்கிறா. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கிறான். முடியலை. 2 கையை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறான். அப்போவுமே முடியலை. யாரா அவ பார்க்க இத்தனோண்டு இருந்துக்கிட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. சிவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. நான் இங்கே வந்ததுக்கான காரணமே எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். நான் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னு. எது, உங்கள் அம்மாவையா? சரி, நான் வந்து ஒரு போலீஸ் தானே, கண்டிப்பாக நான் வந்துட்டு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். உண்மையாவா? அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்குறா. இவனும் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கான். இதுக்கப்புறம் அவள் ரொம்ப ஜாலியாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வராளா. நம்மளோட முத்திரையை எங்கேயாவது நம்ம பதிக்கணுமே அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஸோ தரையில் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பால் செஞ்ச மூடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவள் அவளோட கைரேகள்லாம் வச்சுட்டு, நான் வந்துட்டு இந்த கொரியாவுக்கு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, இதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ட்டு இவள் வாட்டில் நல்லா பயங்கரமாக கத்திட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்படியே ஒரு நியூஸ் சேனலில் தான் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு அவள் வந்து ஃப்ளைட்லேருந்து திடீர்னு கீழே குதிச்சா. அவள் தான் அந்த ஃப்ளைட்டை வந்து ஸ்டாப் பண்ணா. அவனால் எப்படி இது முடிஞ்சிச்சுன்னு தெரில, தயவு செஞ்சு அவளை வந்து கண்டுபிடிச்ச அவகிட்டே கேளுங்கன்ற மாதிரிலாம் ஒருத்தர் புலம்பிகிட்டு இருக்காரு. எங்கிட்ட நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லேடிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. நிறைய காசெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணி கொடுத்துட்ருக்காப்புல. இங்கே பாருமா, இவ்வளோ சீப்பாக அந்த ஹேண்ட் ரிவர் பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நீ ரொம்ப ரொம்ப லக்கி. என்னோடய கசின் வந்து அப்ராட் போயிருக்காங்க, வரத்துக்கு 3 மாதம் ஆகும், அது வரைக்கும் நீ இங்கே இருந்துக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 மாதத்துல நான் எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏமா பெரியவங்ககிட்ட கொஞ்சம் மரியாதையாக பேச மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ எனக்கு வந்து கொரியன் கொஞ்சம் தான் தெரியும், ஸோ நான் ஏதாவது முன்ன பின்ன பேசியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. இதுக்கப்புறம் நாம்சனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக ஒரு பிளேஸில் இருக்காங்க. அவங்க வீட்டில் தான், அது பேஸ்மெண்ட்டாக என்னன்றதோ தெரில. இவங்க கூட ஒரு லேடி இருப்பாங்க, அசிஸ்டன்ட் லேடி தான். ஸோ இவங்க தான் ஹீரோனோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்காங்க போல். அந்த சூட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது இவங்க தான் போல். அந்த சூட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரும்போது இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஹைனா மேலே டவுட்டாக இருக்குது, அவள் என் பொண்ணு தானா அப்படின்றது, அதை நீ கொஞ்சம் செக் பண்ணி சொல்லு அப்படின்னு. ஏன் மேம் திடீர்னு என்ன டவுட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் பொண்ணுங்க யாராவது ஒரு ஆள் வந்து பவர் யூஸ் பண்ணும்போது அந்த பவரில் இருந்து எனர்ஜி வந்து வெளியே வரும். அந்த எனர்ஜியை
எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருனாலையுமே ஃபீல் பண்ண முடியும். நேற்று நைட்டு ஹைனா வந்து இந்த பவரை யூஸ் பண்ணவே இல்லை, அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு. சரிங்க மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கு மேல் நின்று கத்திட்டு இருக்கா. அம்மா, இந்த சிட்டி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை கண்டுபிடிப்பேன், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கத்த. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஹெட்டை பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு ஒரு போலீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பிட்காயின்ஸை வச்சு ஃபோர்ஜரிலாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தலையே சுற்றிரும் போல், என்னதான்டா சொல்ல வர அப்படின்ற மாதிரி தான் அந்த ஹெட் வந்து உட்காந்துட்டு இருக்காப்புல. இங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். ஸோ ஹீரோனோட திங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து குதிரையோட வால் தான், அண்ட் இது வந்து குதிரையோட அந்த கால் தான், அது மட்டும் இல்லை, இது வந்து பியோர் கோல்டு நடுவில் இருக்குதுல்ல, இது வந்து டைமண்டுடா அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்படியே காரில் வந்து உட்காரும்போது ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க 17 வயசு பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்குறான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவள் சொல்லியிருந்திருப்பாள்ல, நான் வந்து எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. இங்கிட்ட நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு என்னாச்சுன்றது தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து காசு வாங்கிட்டு போயிருந்துருப்பாங்கல்ல, அந்த காசை வச்சு ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சைடு அந்த லேடி வந்து அந்த ஃபோனை வந்து பார்க்குறாங்க, ஆனால் எடுக்க மாட்டுறாங்க. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்காங்க. ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்துட்டு, இதுக்கப்புறம் யாரையுமே நான் ஹர்ட் பண்ண விட மாட்டேன், நீ எல்லா உண்மையுமே சொல்லிடு, அவங்கள நம்ம வந்துட்டு கண்டிப்பாக தண்டிக்கலாம், ஒன்று நான் சாகவே விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு எங்கேயோ வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த லேடி, அதாவது அந்த ட்ரக்ஸ் வாங்கியிருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க பேர் வந்துட்டு பார்க்கு. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு சுற்றிக்கிட்டு போகுது. என்ன நினச்சிச்சுன்னு தெரில, மேலே மாடியிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பொத்துன்னு குதிச்சிருது. அந்த நேரம் தான் கரெக்டாக ஹீரோனோட அம்மாவும் வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. இதை பார்த்துட்டு இந்த கேஸை பற்றி தான் போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்களும் ஹீரோவோட ஹெட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஏதோ ஹாலுசினேஷனில் தான் கால் தவறி கீழே விழுந்திருக்கு, மற்றபடி இந்த அம்மா ட்ரக்ஸ் எடுத்த மாதிரி எந்த ஒரு அடையாளமே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே, சரி இந்த ஹீரோ பையன் எங்கே, அவங்க வேறு ரிட்டன் வரலையே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எங்கிட்ட ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ்க்கு வராங்களா, அப்போ அந்த பிஏ வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நீங்கள் அந்த பார்க்கோட விஷயங்களை கேள்விப்பட்டு ரொம்ப அப்செட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை தொடரணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கண்டிப்பாக நான் பண்ணுவேன், இந்த கொரியாவில் வந்துட்டு ட்ரக்ஸு, போதைப் பொருள் இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இருக்கக்கூடாது, அதை கண்டிப்பாக நான் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்ச அப்பார்ட்மெண்ட்லாம் நல்லா குளிச்சுட்டு பாலெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா 2 லேடிஸ் வராங்க. அம்மா, இங்கே என்ன நடக்குது, யார் நீ எதுக்கு என் வீட்டில் இருக்க அப்படின்னு. நான் இந்த பிளேஸை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் ரொம்ப கூலாக சொல்கிறா. ஆனால் பாவம் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஏமாந்துருச்சு போல், ஏமாற்றிட்டாங்க போல். அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனாங்க, அதனால தான் நான் நம்பிட்டேன் அப்படி இப்படின்ட்டு. ஏம்மா, இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்கம்மா, யார் காசு கேட்டாலும் நீ கொடுத்துட்டு இப்படி வந்திருப்பியா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போமா அப்படின்னு பற்றி விட்றானுங்க. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேக் இழுத்துட்டு அப்படியே ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்கா. அப்போது ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அதில் டென்ட்டெல்லாம் போட்டு எல்லாருமே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதாண்டா, இந்த இடத்துக்கு தாண்டா நம்ம போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அவளோட பார்வை திறன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூர்மையாகவும் இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கா. அங்கே நிறைய கட்டெல்லாம் இருக்குது. இது வந்து வேஸ்ட் தானே, நான் எடுத்துக்கிறலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எடுத்துக்கமான்றாங்க. கிட்டத்தட்ட அது வந்துட்டு ஒரு 500க்கு மேலேயே கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அசால்ட்டாக ஒத்த கையில் தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன, அந்த டென்ட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேடம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டென்ட்டு போகிறதுக்கு வந்துட்டு அந்த குச்சியெல்லாம் அரையணும்ல, அதுக்கு வந்து குழி தோண்டணும்ல. இவ பார்த்தீங்கன்னா அவள் கையாலே குழியெல்லாம் தோண்டி பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கா. ஓரளவுக்கு அந்த டென்ட்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு உள்ளே போனால் அவள் பார்த்தீங்கன்னா உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, கொள்ள முடியாது. ஐயே, என்ன இப்படி இருக்குது, கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வெளியே அப்படியே வந்து பார்க்குறா. அங்கே ஒரு மரம் நிற்கிது, இதை வச்சு நம்ம ஊண்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அந்த மரத்தை வேரோட பிடுங்கி கையாலே பார்த்தீங்கன்னா நம்ம கத்தி மாதிரி அதை 2ஆக கட் பண்ணி தூக்கிட்டு வந்து அசால்ட்டாக ஊண்டி வைக்கிறா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. யாருமா நீ, என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனோட அப்பா இருக்காங்கல்ல, அவர் வந்து சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ ஒன்று வச்சுருக்காரு போல்.
அந்த ஸ்டூடியோவுக்கு நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. இவர் வந்து ஏதோ ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போகணுமா, அதான் அழகழகாக ஃபோட்டோலாம் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ வளைச்சு வளைச்சு அவர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடியோவை சுற்றி பார்க்குறான். அங்கே ஹீரோனோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஹீரோனோட அண்ணா இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஃபுல் கட்டு உட்காந்து கட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஏதோ ஒன்று ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்கான் ஹீரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மெசேஜ் வருதா, டே உடனே வாடா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறமா தான் ஹீரோனோட அண்ணா பார்த்தீங்கன்னா நகர்றாங்க. அதில் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இவன் வந்துட்டு ஒரு அவார்ட் மாதிரி கையில் வச்சுருப்பாள்ல, அதை வச்சு போஸ்ட் கொடுத்துட்ருக்கா. இதை மட்டும் ஹீரோ பார்த்துருந்தா அப்படின்னா மேபி ஹீரோயின் தான் அந்த பொண்ணு அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஆளை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இப்போ தான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி அந்த அம்மா என்கிட்ட தேன் மாதிரி பேசி என் காசு எல்லாத்தையுமே ஆட்டி போட்டுருச்சு, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. சரிம்மா, அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், ஆனால் ஒன்றை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் வந்து இந்த ட்ரக்ஸ் விஷயமா சில பேர்த்த வந்து செக் பண்ணாங்கல்ல, அப்போ அந்த ஒரு போலீஸ்கார் இருந்தார், அவர் என்னோட அவார்டு கூட வாங்கி வச்சுக்கிட்டாரு, அவருமே என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு தான் சொன்னார் அப்படின்னு. அப்படியா, அவரோட பேர் என்ன? அவரோட பேர் வந்து லிவர் அது இதுன்னு ஏதேதோ சொல்லிகிட்டு இருக்கு. ஏன்னா இவளுக்கு வந்து கொரியன் லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாக அந்தளவுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த பொண்ணு பார்க்குறா, என்னம்மா சொல்ல வர அப்படின்னு. என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு அந்தளவுக்கு கொரியன் தெரியாது அப்படின்னு. சரி, அவர் எப்படி இருப்பார்? அவர் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து டென்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்காள்ல, அந்த பிளேஸ்க்கு அதாவது ஒரு கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கையெல்லாம் கோர்த்துட்டு மாசாக நடந்து வந்துட்டுருக்கானுங்க. இந்த சீனை இப்படியே கட் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. ஹீரோட டீம்மேட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க போன காரியம் என்னாச்சு, எல்லாமே ஓகே தானா அப்படின்னு. அதெல்லாம் பண்ணிடுவானுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னன்ற மாதிரி பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா லேடி கெட்டப்லாம் போட்டு ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வர் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. டே கண்ணெல்லாம் மறைக்குதுடா, ஒரு மாதிரியா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஹேரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்ருக்காரு. அட பார்க்க ரொம்ப செக்ஸியாக இருக்க, வா நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்னு. நாயே, இது வந்துட்டு ஹராஸ்மெண்ட்டில் சேரும், உன்னை தூக்கி நான் ஜெயிலில் வச்சுருவேன் அப்படின்னு. என்ன ஹனி, இப்போ தானே நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்ட்டு 2 பேரும் கொஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ஒரு கை குழந்தைய வச்சுட்டு தாய்ப்பால்லாம் ஃபீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே ஒரு பால் பாட்டிலை வச்சுட்டு அந்த அம்மா அங்கேருந்து போகுதா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டப்பாவை எடுக்கிறான். அந்த டப்பாக்குள்ளே வந்துட்டு இருக்கிறது ட்ரக்ஸு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த பாட்டிலை கொடுக்க சொன்னது யார், நெக்ஸ்ட்டு நீ எங்கே போக போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் வந்துட்டு நர்சிங் ஹோமுக்கு போகிறேன், அப்புறம் கே மார்க்கெட் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு பார்க் பண்ணுற இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்கிறேன். அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. காரில் உட்காந்து ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் கொடுக்குறா, கொஞ்சம் அங்கே பாருங்கடா அப்படின்னு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அட போலீஸ் வந்துட்டானுங்கடா, எடுங்கடா வண்டி அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு ஓட இவங்க எப்படி விடுவாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ அந்த பால் டப்பாவை கொண்டு வந்து வைக்கிறாங்க, இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ட்ரக்ஸு அப்படின்ட்டு. அதை அவர் வெறுக்கி வெறுக்கி பார்த்துட்ருக்காரு, என்னடா சொல்கிறீங்க, இப்படி இல்லாமடா ட்ரக்ஸ் எல்லாம் கடத்துறீங்க அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட டென்ட்டுக்கு வந்தால் உள்ளே அந்த 2 ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஏய், யார் நீங்கள், எதுக்கு என்னோட வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, எது உன்னோட வீடா, ஏம்மா இங்கே டென்ட்டு போகிறதுக்கு நான் வந்து பே பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, இது என்னோட பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவங்களுக்கு புரியுது, இவன் வந்துட்டு ஃபாரினராக தான் இருப்பா, இவள் கொரியனாக இருக்க மாட்டா அப்படின்ட்டு உட்கார வச்சு கேட்குறாங்க, நீ ஏன் இங்கே வந்து இப்படி தங்கியிருக்க, என்னாச்சு அப்படின்னு எவ்வளோ நடந்த விஷயங்களை சொல்லும்போது, உன் நிலமையும் என் நிலமையும் ஒன்று தான், நாங்களும் ஏமாந்துட்டு தான் வந்திருக்கோம், ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் தெரிலன்ட்டு ரொம்ப புலம்பும்போது ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, இதே மாதிரி ஒரு டென்ட்டை நான் உங்களுக்காக ரெடி பண்ணுறேன், ஆனால் என்னோட டென்ட்லேருந்து தயவு செஞ்சு போங்க அப்படின்னு. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பியா, அப்போனா வா உனக்கு நாங்கள் சோறு வாங்கி தரோம் அப்படின்ட்டு. இதுங்க 2 உட்காந்து பயங்கரமாக தின்னுட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வாயவே பார்த்துட்ருக்கு, என்ன இப்படி திங்கிறாங்க, ஒருவேளை நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்றா. அது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துருப்பான்ல, அந்த மொட்டையனை உட்கார வச்சு விசாரிச்சுட்ருக்கேன், உண்மையை சொல்லு, உன்னை யார் இந்த ட்ரக்ஸை வந்து டெலிவரி பண்ண சொன்னா, சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருப்பா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் மெசேஜ் வந்துச்சு, ஆனால் அவன் யார், அவனோட அட்ரஸ் என்ன அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஸோ ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் நேக்கா அந்த மொட்டையோட ஃபோனை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணி வாங்கிக்கிறான். இதுக்கப்புறம் ஒரு கெமிக்கல் லேபில் கட்டுறாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கை வந்து தண்ணியில் போட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இந்த மாஸ்க் வந்துட்டு ஒரு கெமிக்கல் ஃபார்முலா. இதோட பேர் வந்துட்டு C69H26N7. இது தண்ணியில் வந்து டிசால்வ் ஆகும்போது C69H28N7 0 வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா. இது ஒரு விதமான ட்ரக்ஸு தான். ஆனால் இது வந்து 2000 மடங்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குமா கொக்கைனை விட. இது வந்து 0.001% வந்து இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு மனுஷனே வந்து காலி தானா. அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லானதாம்மா. அந்த மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்தான் இல்லையா, ஸோ அது நல்லா வந்து டைலூட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு ஃப்ரீசர் மாதிரி உள்ளே வச்சு எடுக்கிறான். அது பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸாக வந்து ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ட்ரக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறான்ல, அவனுக்கு பக்கத்தில் ஒருத்தமே கோட் சூட் போட்டு நின்றுட்டுருக்கான். அவன் யார் என்னன்றது இப்போதைக்கு தெரில, போக போக பார்க்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். அப்போ அங்கே இருக்கிற அந்த லேடி காப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு நாம்சூன் அப்படின்ற ஏதாவது ஒரு பொண்ணு தெரியுமா அப்படின்னு. ஆமான்ற மாதிரி சொல்லும்போது இவங்களும் சொல்கிறாங்க, அந்த பிள்ளை யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க, நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணுறதா சொன்னீங்களாமே அப்படின்னு. ஐயோ ஆமாம், நானும் வந்துட்டு அவளை காண்டாக்ட் பண்ணலை, அவள் எங்கே இருக்கான்னு தெரிலையே, இவளுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்காப்புல. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ஒரு டென்ட்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டா போல். இதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க, அது என்ன ஒரு பார்க்கில் வந்துட்டு வீடு இல்லாதவங்களாம் இந்த மாதிரி டென்ட் போட்டுலாம் இருக்க முடியுமா, நாங்கள் இந்த இடத்துக்கு சேர்த்து தான் டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம், ஸோ மரியாதை இங்கேருந்து போங்கன்ற மாதிரி சொல்லும்போது அந்த லவர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. பயங்கரமாக அடித்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா பயங்கரமாக அடி வாங்கி கீழே விழுந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்க்குறா. ஸோ அதில் ஒருத்தவனை பார்த்தீங்கன்னா அந்த சட்டை காலரை 2 விரலால் தான் இப்படி தூக்கி இப்படி பண்ணுறான். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பறந்து போய் விழுந்துட்டுருக்காப்புல. பயங்கர ஷாக்காக எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து கொத்தா உட்கார வச்சுருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறா. நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல, எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்க தானே வந்தேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது, மங்கோலியாவிலேருந்து கொரியாவுக்கு வரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், 8 வருஷமாக நான் கனவு கண்டுட்டு இருந்தேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாளா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஏஞ்சல் மாதிரி முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். நீ அழுகாத, உன்னை தான் நான் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன் வா அப்படின்ட்டு. 2 பேரும் அப்படியே ஒன்று உட்காந்து பேசுகிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அவார்டெல்லாம் கையில் கொடுத்துட்றான். இது என்னது அப்படின்னு இவளும் சொல்லிகிட்டு இருக்கா. சின்ன வயசில் வந்துட்டு நான் எங்கள் அம்மா அப்பா விட்டு தொலைஞ்சு போயிட்டேன். அப்போ மங்கோலியாவில் ஒரு பேரண்ட்ஸ் தான் என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போது கையில் இதை தான் வச்சுருந்ததா சொன்னாங்க அப்படின்னு. அவங்க அம்மா அப்பாவோட ஃபேஸ் ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அவள் இல்லைன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. சரி விடு, நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இவனும் சொல்கிறான். அதே சமயம் அந்த ஹைனா இருக்கால்ல, அது பார்த்திங்கன்னா சரியான திருட்டு பயவுல போல். இது கூட ஒரு 10 ஆள் வந்து அல்லக்கை மாதிரி இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, இந்த பொம்பளைக்கிட்ட நிறைய காசு பணம்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பேஸ்மெண்ட்டில் ஒரு லாக்கருமே இருக்குது, அதுக்குள்ளே தான் நிறைய காசு பணம் எல்லாமே வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியாவது நம்ம ஆட்டை பொண்ணும், அதுவும் அவளோட ஒரிஜினல் பொண்ணு வர்றதுக்குள்ளே அப்படின்னு. அதான் அவங்க ஒரிஜினல் பொண்ணு தான் செத்து போயிட்டாளே, அவள் எப்படி திரும்பி வருவா அப்படின்னு. இல்லை அவள் பொண்ணு உயிரோடு இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. அந்த ஒரிஜினல் பொண்ணு வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே முடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவள் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் அம்மாவோட அந்த பிஏ லேடி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. 2 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாருப்பா, என்கிட்ட காசெல்லாம் ஏமாத்தினால அந்த பொம்பளையை வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன், என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நீ இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏண்டா வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டென்ட்டில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், என்ன நீ இங்கேருந்து அடித்து பற்றி விடுவேன், ஆனால் என்கிட்ட வந்து காசு ஏமாற்றி பாருங்கனால அவளை உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா, ஃபஸ்ட்டு நீ அவளை கண்டுபிடி, அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போகிறேன்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதே விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெட்டுக்கிட்ட வந்து சொல்லும்போது ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ நீ யாரோட சைடு, நீ நம்ம சைடா அந்த பொண்ணு சைடா அப்படின்னு. நான் நியாயத்தை பேசுகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கானா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் நின்று ஹீரோ வந்து டான்ஸ் ஆடுறது வைப் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் ஐ வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமே, எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலுமே அவனால் பார்க்க முடியும்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம நாம்சனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்ட்டிக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நீ ஹைனாவை பற்றி விசாரிச்சியா, ஏதாவது கண்டுபிடிச்சியான்ற மாதிரி கேட்கும்போது கண்டுபிடிச்ச மேம்,
அவங்க வந்து உங்கள் பொண்ணு கிடையாது, அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் கேட்குறீங்களான்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை வேண்டாம், இன்னி கொஞ்சம் கிட்ட போய் அமைதியாக எல்லாத்தையுமே வாஷ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி அப்படியே வெளியே வரும்போது இந்த ஹைனா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த மரத்தை கையாலே பிரேக் பண்ணியிருந்திருப்பாள், அந்த வீடியோவை தான் பார்த்துட்ருக்கா. கரெக்டாக இவங்க வந்த உடனே அம்மா நம்ம இன்னைக்கு வெளியே போகிறோம்மா, நம்ம ஃபன் பண்ண போகிறோம்மா அப்படின்ற மாதிரி அப்படியே ஆக்டிங்கை போட்டுட்ருக்கா. இந்த அம்மா பார்க்குது, பண்ணு உன்னால் எவ்வளோ ஆக்டிங் பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்ட்டு அங்கிட்டிருந்து போயிட்டுருக்கா. அந்த ஹைனா பார்த்தீங்கன்னா அப்படியே கொடூரமாக முறைச்சிட்டு இருக்கு. இங்கிட்ட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. புள்ள மேலே கொஞ்சம் பாசம்லாம் வந்துருச்சு, என்னன்றது தெரியல. அவனோட ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க, இந்த ஃபோனை நீ வச்சுக்கோ, எப்போ வேணாலும் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணு அப்படின்ட்டு. சரி சரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன நேற்று பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணி நல்லா பாட்டெல்லாம் போட்டு பயங்கர என்ஜாய் பண்ண போல் அப்படின்ட்டு இவன் ஷாக் ஆயிடுறான். இவளுக்கு எப்படி என் வீட்டில் நடந்த விஷயங்கள் தெரியும் அப்படின்ட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டுருக்கான். இங்கிட்ட நம்ம ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்கள வெறிக்க பார்த்துட்ருக்காங்க. சரிப்பா, இந்த கிளப்பில் நான் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு மெம்பர் தான், சரி நீங்கள் இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்கு. ஒரு டோர் இருக்குது, கரெக்டாக அந்த டோரை போய் இப்படி டச் பண்ணும்போது பின்னாடி இருந்து ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறான். இந்த ரூமை வந்துட்டு எல்லாருனாலுமே ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிகிட்டு இருக்காளா. அப்போ ஹீரோட்டேருந்து ஃபோன் கால் வருது, அட்டன் பண்ணிட்டேன், சொல்ல என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. கொஞ்சமாவது டீசெண்டாக பேசுகிறாளா பாரு அப்படின்ட்டு. இங்கே பாரு, நீ கொரியாவில் வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு புது பாஸ்போர்ட் வந்துட்டு ரெடி பண்ணணும், அதுக்கு நீ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே போய் நீ வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு. சரி அப்படின்ட்டு பொசுக்குன்னு காலாக கட் பண்ணிடுறா. இவ இருக்காளே, சொல்கிறத முழுசாக கேட்கவே மாட்டேன் அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காங்கல்ல, அங்கே தான் வராங்க. ஆனால் இவன் நேரமாக என்னன்னு தெரில, அவர் பார்த்தீங்கன்னா கடையை சீக்கிரமாகவே பூட்டிகிட்டு இருக்காங்க. ஐயோ சார், நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இன்றைக்கி புதன்கிழமைம்மா, நான் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்போ நான் வேறு ஒரு இடத்துக்கு தான் போகணுமா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி திரும்ப இவர் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேஸை பார்க்குறாரு. பார்த்தோன்னு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு நிமிஷம் இல்லைமான்ற மாதிரி சொல்லும்போது இவனும் திரும்பி பார்க்குறான். அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வில்லனை காட்டுறாங்க. ஒரு ட்ரக்கை வந்து ஒருத்தவர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்களா, பக்கத்தில் கோட் போட்டு ஒருத்தவர் நின்னான்னு சொன்னேன்ல, அது வந்து இந்த வில்லன் தான் போல். ஸோ அந்த ட்ரக்கை எடுத்து காதில் பார்த்தீங்கன்னா வைக்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.